எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சங்கரி. நாம இப்போ எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் இருக்கிற கிருஷ்ணராஜபுரம் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இருக்கோம். நாம் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா லூலு மாலுக்கு வந்து போக போகிறோம். மெட்ரோ வழியாக வந்து போக போகிறோம். கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உடுப்பி ஹோட்டல் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து காட்டியிருந்தேன். ஸோ இன்றைக்கி லூலு மாலில் என்னெல்லாம் இருக்குது, நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி லூலு மாலில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹைப்பே வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் வீடியோவில் ஷூட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் வந்து நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து கார்டு வந்து வச்சுருந்தேன். பட் பெங்களூர் மெட்ரோவுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ கிருஷ்ணராஜபுரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மகதி ரோடுக்கு வந்து நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி டோக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக்இன்லாம் பண்ணிவிட்டு இந்த டோக்கனை வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வந்துட்டோம். சென்னை மெட்ரோ ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ப்ளூ கலரில் இருந்திருக்கும். இங்கே பெங்களூரில் வந்து எல்லாமே வந்து பர்பிள் கலரில் வந்து இருக்குது. நாங்கள் வந்து கரஸ்பாண்டிங் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நின்றுட்டோம். கிட்டத்தட்ட மெட்ரோக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வர்றப்போ தான் ஒரு மெட்ரோ வந்து அப்போ கிளம்புச்சு. மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனில் எடுத்த ஃபியூ கிளிப்ஸையும் உங்களோட வந்து அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்களுக்கான மெட்ரோ இல்லை, எங்களுக்கான மெட்ரோ வந்து இன்னும் வரல. சும்மா வந்து இந்த மாதிரி மெட்ரோ வந்துச்சு. ஸோ அதனால் எடுத்து அப்படியே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிருஷ்ணராஜபுரம்லேருந்து மகதி ரோட்க்கு கிட்டத்தட்ட 13 ஸ்டாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு இடையில வந்து சுவாமி விவேகானந்தா, கப்பன் பார்க் இந்த மாதிரி நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் ஸ்டாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லைனா பின்டு கமெண்டில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எங்களுக்கான மெட்ரோ வந்து வந்துருச்சு. சீட் வந்து கிடைக்கல. அன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் டே. ஸோ அதனால் வந்து செம கூட்டமாக வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்டாண்டிங் தான் வந்து கிடச்சிது. பட் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு பெங்களூர் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறனால என்னென்ன ஸ்டாப்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் பார்த்துட்டே வந்து போயிருந்தேன். ஏன்னா வந்து நான் சென்னை மெட்ரோவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் பெங்களூர் மெட்ரோவில் இந்த ரூட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ அதனால எனக்கு வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து ஆல்ரெடி லூலு மால் போயிருக்கீங்களா, லூலு ஹைப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்களா, இந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் மகதி ரோட் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். பட் லேட்டர் தான் தெரிஞ்சுது, நீங்கள் லூலு மாலுக்கு போகிறீங்கன்னா கேஎஸ்ஆர் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இறங்கிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நியரர். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கூட நான் ஆட்டோவில் போகும்போது வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ மகதி ரோட்லேருந்து நாங்கள் லூலு மால் போகிறதுக்கு வந்து நாங்கள் ஆட்டோ வந்து பிடிச்சிக்கிட்டோம். ஆட்டோவுக்கு வந்து 60 ருபீஸ் வந்து கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நாங்கள் வந்து போயிட்டோம். கொஞ்சம் பக்கமாக தான் வந்து இருந்துச்சு. கேஎஸ்ஆர் மெட்ரோ ஸ்டேஷனுங்கிறது இதுக்கு வந்து முந்தின ஸ்டாப்பு. கிருஷ்ணராஜபுரம்லேருந்து இப்போ நீங்கள் ரீச் பண்ண இந்த மகதி ரோடு வந்து 13th ஸ்டாப். நீங்கள் வந்து 12th ஸ்டாப்லேயே வந்து இறங்கிக்கலாம். நீங்கள் லூலு மாலுக்கு போகிறீங்க, இந்த மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து டோக்கனை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து. யாராவது மெட்ரோ ஸ்டேஷன் வராமல் இருந்திருந்தீங்கன்னா இதில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதான் எக்ஸிட் பிளேஸ். ஸோ எக்ஸிட் ஆனதுக்கப்புறமே வந்து ஆட்டோ வந்து நின்றுச்சு. கேப் புக் பண்ணாலும் ஆட்டோ புக் பண்ணாலும் டைம் ஆயிடும். ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஆட்டோவே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து போயிட்டோம். 60 ருபீஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரம் மகதி ரோட் டு லூலு மால். இதுதான் நான் சொன்னேன்ல, கேஎஸ்ஆர் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்க சொன்னாங்கன்னா. ஸோ அது இதுதான். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோட், நீங்கள் நடந்தாலே லூலு மால் வந்து வந்துடும். இதுதான் வந்து லூலு மால். ஃபைனலி லூலு மாலுக்கு வந்து வந்துட்டோம். செம்ம கூட்டமாக வந்து இருந்துச்சு. அன்றைக்கி கிறிஸ்மஸ் டேங்கிறனால எல்லாருக்கும் வந்து ஹாலிடேனால செம்ம கூட்டமாக வந்து இருந்துச்சு. மேலே இந்த மாதிரி வார்ம் லைட்ஸ்லாம் போட்டிருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்டர் ஆனோடனே அன்றைக்கி வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. கிறிஸ்மஸ் டேங்கிறனால நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரீஸு, ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸு, பொக்கேஸ் இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தாலே வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும். அதுவும் இந்த மாதிரி பல்காக பார்க்குறதுக்கு இன்னும் ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. கிறிஸ்மஸ் தாத்தா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டாக கூட இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறது எல்லாமே வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நெறைய வந்து பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்டர்ஸ் இதெல்லாம் வந்து பை ஒன் கெட் டூ ஃப்ரீ இந்த மாதிரிலாம் கூட போட்டிருந்தாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருந்துச்சு. என் கூட வந்தவங்க வந்து பெட்ஷீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ, அதனால அவங்க வந்து பார்த்துட்ருந்தாங்க. ஸோ, நானும் வந்து ஒரு சில பெட்ஷீட்ஸை வந்து உங்ககிட்ட வந்து ஷூட் பண்ணி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, இது எல்லாமே அரௌண்ட் 700, 800 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில இருக்கிற குயின் சைஸ் பெட்ஷீட்ஸ். நீங்கள் சிங்கிள் பெட்ஷீட், டபுள் பெட்ஷீட் எது கேட்டாலும் எல்லாமே அவைலபிளாக வந்து இருந்துச்சு. நான் பெட்ஷீட் டிசைன்ஸை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சும்மா ரேண்டமா அப்படி எடுத்து பார்த்தத வந்து அப்படியே வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். யூசுவலா நீங்க பெட்ஷீட்ஸ்லாம் வந்து எங்க வாங்குவீங்க? ஆ என்ன மாதிரி லைட் கலர்ஸ் வாங்குவீங்களா? டார்க் கலர்ஸ் வாங்குவீங்களா? அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல குவாலிட்டியில எங்க கிடைக்கும்? அப்படிங்கிறத வந்து கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஆன் தி ஹோலா பார்க்கறதுக்கு வந்து இப்படி தான் அன்னைக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்சஸரீஸ்லாம் கூட வச்சிருந்தாங்க. செயின், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், ஹேர் பண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கூட ஸ்டால் வந்து இதுக்கு பக்கமா வந்து போட்டு வந்து வச்சிருந்தாங்க. பட் அன்னைக்கு அங்க பார்த்ததுல எனக்கு பெருசா எதுவும் பிடிக்கல. ஸோ, அதனால எதுவுமே வாங்கிக்கல. நெக்ஸ்ட் ஆஸ் யூசுவல் கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்டேருந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அது என்னமோ தெரில. கிறிஸ்மஸ் டைம்ங்கிற இந்த மாரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஏதாவது மால்ல பார்த்தா டக்குன்னு பக்கத்துல போய் நின்னு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ, இதுதான் அந்த பிக்கஸ்ட் ஹைப் குடுத்த லூலு ஹைப்பர் மார்க்கெட். ஸோ, இங்க வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்க எவ்ளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு. கிறிஸ்மஸ் டேங்கிறனால தான் இவ்ளோ கூட்டம் வந்து இருக்கு. ஜூடியோ இருக்கு, ஆர்&பி, டெக்கத்லான் இந்த மாதிரி நெறைய ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட 130 ஷாப்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாட் ஷுர் அபவுட் எக்ஸாக்ட் கவுண்ட். பட் வந்து இந்த லூலு மால்ல அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நெறைய ட்ராலிஸ்லாம் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாலா வெளிய போட்டு வந்து ஆஃபர்ல வந்து வச்சிருந்தாங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது வந்து லக்கேஜஸ் வச்சிருந்தீங்கன்னா, ஸோ அத கூட வெளிய வந்து நீங்க டேக் போட்டு வந்து குடுத்துட்டு போலாம். நாங்க அன்னைக்கு வந்து லக்கேஜ் எதுவும் பெருசா எடுத்துட்டு வரல. பட் என் கூட வந்தவங்க வந்து பெட்ஷீட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அத வந்து அப்படியே டேக் போட்டு வந்து குடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து இந்த மாரி டேக் போடுறதுக்கு இங்க வந்து வந்திருந்தாங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வந்து இருக்கு. என்டர் ஆனோனே வந்து லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல சாய் பாயிண்ட் இருக்கு. டைட்டான் ஐ பிளஸ் இருக்கு. இந்த மாதிரி நெறைய ஆஸ் யூசுவல் மால்ல இருக்கிற மாதிரி ஷாப்ஸ்லாம் நெறைய வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 ஃப்ளோர்ல வந்து பெரிய ஃபுட் கோர்ட் வந்து இருக்கு. லூலு ஹைப்பர் மார்க்கெட்குள்ளேயே நெறைய ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து இருக்கு. ஸோ, அங்க வந்து நீங்க வாங்கிட்டு 3 ஃப்ளோர்ல போய் நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா வந்து உட்காந்து வந்து சாப்பிடலாம். ஏன்னா, அங்க வந்து பெரிய டைனிங் ஸ்பாட் வந்து சூப்பரா வந்து இருக்கு. ஃபைனலி நாம லூலு ஹைப்பர் மார்க்கெட்குள்ள என்டர் ஆயிட்டோம். என்டர் ஆனோனே ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சூப்பரான வந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஆடிட்டு இருக்க மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. பக்கத்துல வந்து ஒரு குட்டியா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கூட வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து செம ஜாலியாயிடுச்சு. அங்க நெறைய பேர் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ, நானும் வந்து அப்படியே போய் நின்னு ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ஜாலியா இருந்துச்சு. நெறைய கிட்ஸ் எல்லாம் கூட நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அங்க ஆக்சுவலி பிளேஸ் வந்து பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ, அவ்வளோ பேர் வந்து என்ட்ரன்ஸ்ல நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா டைப் ஆஃப் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் குவான்டிட்டீஸ்லாம் கூட அவைலபிளா வந்து இருந்துச்சு. பட் இங்கேருந்து நம்ம நெறைய இந்த மாரி கிராசரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி டே டு டே பேசிஸ் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போனா வந்து வெயிட்டா இருக்கும்னு சொல்லி பெருசா எதுவும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி அன்னைக்கு வந்து தோணல. சரி ஓகே இந்த ரைஸ் வாட்டர் ஷாம்பூவாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வந்து பார்த்துட்டுருந்தேன். ஆல்ரெடி மாமாஅர்த்தோட ஆனியன் ஷாம்பூ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே இந்த தடவ ரைஸ் வாட்டர் ஷாம்பூ யூஸ் பண்ணா அது ஸ்கின்னுக்கும் நல்லது, அதே மாதிரி ஹேருக்கும் நல்லது அப்படிங்கிறனால ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சும்மா வந்து எடுத்து பார்த்துட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பேசிக் ஐட்டம்ஸுமே எல்லா குவான்டிட்டீஸ்லேயும் அவைலபிளா இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து பற்றி எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா வந்து நான் நெறைய ஐட்டம்ஸ் வாங்கி வந்து பில் பண்ணல. ஏன்னா இங்கேருந்து தூக்கிட்டு போக ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி பண்ணல. பட் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வேற ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் காஸ்ட்ல தான் இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோல வந்து கன்டினியூஸா வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ஃபேஸ் வாஷ் வந்து அவைலபிளா இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் பார்த்த எல்லா பிராண்டுமே அவைலபிளா இருந்த மாரி தான் இருந்துச்சு. நெறைய பவுடர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டே டு டே பேசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அவைலபிளா வந்து இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உமனுக்கு பிடிச்ச குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நெறைய காம்போவா வந்து ஆஃபர்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆ பட் எனக்கு இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பத்தி பெருசா வந்து தெரியல. ஆ சும்மா வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாரி குட்டி, குட்டி சில்வர் பாக்ஸஸ்லாம் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ, அதனால டச் அண்ட் ஃபீல் வந்து பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் ஆஸ் யூசுவல் வந்து கிராக்கரி ஐட்டம்ஸ்லாம் கூட அவைலபிளா வந்து இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில வந்து இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஃபியூ வந்து நான் எடுத்து வந்து பார்த்துருந்தேன். ஸோ என்ன ப்ரைஸில இருக்கு அப்படின்னு. ஸோ வந்து இதுவும் கொஞ்சம் அஃபோர்டபிள் ப்ரைஸில தான் இருந்துச்சு. நெறைய காம்போவா வாங்கணும். 5 செட், 6 செட் இந்த மாதிரி டிஃபரெண்ட் சைஸஸ்ல வாங்குனா, ஸோ நீங்க லூலு மால் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஆ இந்த மாதிரி லாண்ட்ரி பேஸ்கெட்ஸ்லாம் கூட நல்ல பிராண்டடான ஐட்டம்ஸே வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஸோ இதோட பிராண்ட் நேம் தெரியல. பட் வந்து குவாலிட்டி வந்து சூப்பரா வந்து இருந்துச்சு. அதேமாரி அஃபோர்டபுள் ப்ரைஸாவும் இருந்துச்சு. ஸோ சம் 540 கிட்ட வந்து போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 5 செட் குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து 199 கிட்ட போட்டிருந்தாங்க. கலர்ஃபுல்லா சூப்பரா வந்து இருந்துச்சு. நெறைய பிராண்டட் ஷூஸ்லாம் கூட ஆஃபர்ல வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ரைட்டிங் டேபிள் வந்து தேவைப்பட்டுச்சு. பட் இங்க வாங்கினா வந்து தூக்கிட்டு போ முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கல. அது வந்து நல்ல ஆஃபர் ப்ரைஸில குவாலிட்டியும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. கிளாக்ஸ் இருந்துச்சு, கம்ஃபோர்டர்ஸ் இருந்துச்சு. அந்த மாரி இந்த மாரி குட்டி குட்டி ஸ்டூல் இருந்துச்சு. இந்த ஸ்டூலோட நேம் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆட்டோமேன் சேர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு இந்த நேம் வந்து கேள்விப்படுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் கூட வந்து வச்சிருந்தாங்க. நெறைய டாய்ஸ் வந்து இருந்துச்சு. அதே மாரி நெறைய கிளட்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அம்பர்லாஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அவைலபிளா வந்து இருந்துருந்துச்சு. லஞ்ச் பேக்ஸ் இருந்துச்சு, ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. கிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நெறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து இருந்துச்சு. பேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் பேகு, காலேஜ் பேகு இந்த மாதிரி நெறைய அவைலபிளா வந்து இருந்துச்சு. ஸோ நான் பார்த்ததுல எல்லா ஐட்டம்ஸுமே இங்க கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஹோம் செட் பண்றீங்க பெங்களூர்ல அப்படின்னா வந்து நீங்க வந்து கண்டிப்பா அங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், கலர் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து செட்டா வந்து அவைலபிளா இருந்துச்சு. நீங்க பர்சனலா யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், கிட்ஸுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னா, நீங்க இங்க வந்து பார்க்கலாம். ஸோ செட்டாவே வந்து கிடைக்குது. ஸோ அவங்க வந்து இது யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து பார்ப்பாங்க. அதேமாரி ஹேப்பியாவும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செட்டா வாங்கி கிஃப்ட் பண்ணீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இஸ் ஆஸ் யூசுவல் கலர் பென்சில், அதுக்கப்புறம் வந்து கலர் ஸ்கெட்சஸ், அதுக்கப்புறம் பென்லாம் வந்து பாக்ஸா வந்து அவைலபிளா இருந்துச்சு. கேன்வாஸ் போர்டு. ஸோ கேன்வாஸ் போர்ட்லாம் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. சம் 210 கிட்ட இது வந்து போட்டிருந்துச்சு. சரி ஓகே. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக எடுத்து வந்து பார்த்துட்ருந்தேன். கலர் பென்சில், ஸ்கெட்ச்லாம் வந்து யூசுவலா யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா வந்து இருந்துச்சு. நான் சொன்னேன்ல பென் வந்து இந்த மாதிரி பாக்ஸா வந்து நம்ம வாங்கி வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து காலேஜ்லாம் படிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நெறைய வெரைட்டீஸில் வந்து அவைலபிளா இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி வெரைட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்ததில்ல. லைக் எப்படின்னா வந்து கேஷ்யூ நட் வித் வால்நட்டு, பாதாம் வித் வால்நட்டு, அதுக்கப்புறம் கிவி, ஆப்ரிகாட் இருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே வந்து இங்க வந்து அவைலபிளா வந்து இருந்துச்சு. நீங்க எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினாலும் பல்கா வந்து நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு சீப் ப்ரைஸில வந்து இங்க கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கீ ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளா இருந்துச்சு. நீங்க வந்து டே டு டே பேசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட இங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். நெறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டீஸ் வந்து அவைலபிளா வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கா போட்டு வச்சிருந்தாங்க. சாக்லேட்ஸ், அப்புறம் வந்து பிஸ்கட்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிஸ்கட்ஸுமே வந்து ஒரே இடத்துல தான் வச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தேடி எடுக்கிறதுக்கும் ஈஸியா வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ட்ரை ஃப்ரூட் கவுண்டர். ஸோ இங்க தான் வந்து நெறைய மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அவைலபிளா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மண்ட் வித் வால்நட், கேஷ்யூ நட் வித் வால்நட் இந்த மாதிரிலாம் அவைலபிளா இருந்துச்சு. நீங்க ஆப்ரிகாட், கிவி ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் அவைலபிளா நான் பார்த்ததில்ல. ஸோ இங்க வந்து எல்லாமே வந்து இருந்துச்சு. அதேமாரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கிஃப்ட் பேக்கேஜஸும் வந்து நெறைய வந்து இருந்துச்சு. டேட்ஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டீஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. ஸோ நான் இவ்வளோ ட்ரை ஃப்ரூட் வெரைட்டீஸ் வந்து நான் வேற எங்கேயுமே வந்து பார்த்ததில்ல. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் வந்து வித்தியாசமா வந்து இருந்துச்சு. ஸோ நீங்க யாராவது பெங்களூர்ல இருக்கீங்கன்னா, லுலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து விசிட் பண்ணி வந்து பாருங்க. நெக்ஸ்ட்டு நீங்க யூசுவலா வந்து சாப்பிடக்கூடிய சிப்ஸ் பேக்கெட்ஸ்லாம் வந்து எல்லாமே அவைலபிளா இருந்துச்சு. கார்ன்ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் லேஸ், பிரிங்கிள்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து நெறைய வெரைட்டீஸ்ல வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஆம், இதுதான் அந்த ட்ரை ஃப்ரூட் கவுண்டர். ஸோ இதில இருக்கிற ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ வந்து உங்களோட இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கிவி, ஆப்ரிகாட், அப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி
ஸோ எல்லாமே கூட இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சிப்ஸ் கவுண்டர். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிலர்லாம் வந்து ஃபிக்கெல்லாம் அந்த மாதிரி செட்டா தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டா இருக்கிற ஃபிக்கு அதெல்லாம் கூட அவைலபிளா இருந்துச்சு. தனித்தனியா இருக்கிற ஃபிக்னா அது தனியா அவைலபிளா இருந்துச்சு. ஆம், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்க பிக் பண்ணி வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். உடனே வந்து அவங்க பாக்கெட் போட்டு வந்து வெயிட் போட்டு பாக்கெட் போட்டு வந்து அப்பவே வந்து தந்துடுறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸா வந்து அவைலபிளா இருக்கு. மக்கானா, அதுக்கப்புறம் டெய்ரி மில்க் வந்து இருந்துச்சு. நடந்து நடந்து வந்து செம்மையா வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கனால சும்மா எல்லா கவுண்டரையும் நாங்க வந்து அப்படியே விசிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ வந்து பார்த்ததே இல்ல. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கவுண்டர்ஸ் வந்து பல்கா அதாவது பெருசு பெருசா வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. உள்ள ஃபுல்லா வந்து பாட்டில்டு ஜூஸஸ் இருந்துச்சு, ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு, எக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து இத பார்த்தோனே வந்து சூப்பர் எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. நீங்க யாராவது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிறத வந்து கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து நெறைய ஒரு 3 to 4 ரேக்ஸ் கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சு. பாட்டில்டு ஜூஸஸ் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் வந்து உள்ள வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அத தான் ஷூட் பண்ணி வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி சும்மா க்ளோஸ் பண்ணி வந்து பார்த்தேன். சரி ஈஸியா இருக்கா? நம்மளே வந்து எடுத்துக்க முடியுமா? அப்படிங்கிறத சும்மா வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நமக்கு வேணுங்கிறத பிக் பண்ணி ஆஸ் யூசுவல் நம்ம பாஸ்கெட்ல வந்து வேணுனா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இங்க வந்து நெறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதாவது சாப்பிட்றதுக்கும் வந்து நம்ம நெறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு 3 ஃப்ளோர்ல வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பெரிய டைனிங் ஸ்பேஸ் இருந்து. ஸோ அங்க போய் வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பேக்கரி வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிஸ்கட்ஸ் இருந்துச்சு. நெறைய கேக் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிளா வந்து இருந்துச்சு. ஈவன் கட் பண்ணுறதுக்கு நீங்க கேக் வாங்குறீங்கன்னா கூட பட்டர் ஸ்காட்ச் அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள், மேங்கோ எல்லா ஃப்ளேவர்ஸுமே வந்து அவைலபிளா இருந்துச்சு. பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இடம் வந்து சில்லா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஐஸ் கேக்லாம் வந்து உருகிராது. சூப்பரா வந்து இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அதே மாதிரி இவ்ளோ கேக் வந்து கட் பண்ற மாதிரி கேக்கே நெறைய வந்து வெரைட்டீஸ்ல வந்து வச்சிருந்தாங்க. அதே மாரி சாப்பிட்றதுக்கும் வந்து நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து உங்களோட வந்து நான் இதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டீஸ்லாம் நீங்க பார்த்தா கூட வந்து டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கட், அதுக்கப்புறம் வந்து ராகி பிஸ்கட், கம்பு பிஸ்கட் இந்த மாதிரி நெறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்கட்ஸும் வந்து வச்சிருந்தாங்க. அதே மாரி பப்ஸு, பன்னு, க்ரீம் பன், ஜாம் பன் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ நீங்க ஏதாவது வேணும்னா வந்து வாங்கிட்டு 3 ஃப்ளோர்ல போய் வந்து நீங்க உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மஃபின் பேக்கெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ளம் கேக்கு இதெல்லாம் கூட வந்து இருந்துச்சு. நான் சும்மா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். டோனட்ஸ்லாம் கூட இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. சாக்லேட்டு, ஸ்ட்ராபெர்ரி ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து கேக் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ இந்த கேக் வெரைட்டீஸ்லாம் அவைலபிளா இருந்துச்சு. ஸோ நான் வந்து வெஜிடேரியன் கேக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டுருந்தேன். பைனாப்பிள் ஃப்ளேவரில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பைனாப்பிள் கேக் வந்து ஒண்ணு வந்து வாங்கியிருந்தேன். நான்வெஜ் கவுண்டர்ஸ்லாம் கூட அவைலபிளா இருந்துச்சு. ஸோ நீங்க பேக்கரி தவிர வேற ஐட்டம்ஸ் சாப்பிட்னா கூட அங்க அவைலபிளா இருந்துச்சு. நாங்க வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே இந்த பேக்கரி வந்தனால, ஸோ இங்க வேணுங்கிறத வந்து பிக் பண்ணிட்டோம்னா, அங்க இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாரி போட்டு தந்துருவாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துட்டு வந்து 3 ஃப்ளோர்ல போய் உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ பிக் பிக் பன்ஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தேன். இவ்ளோ பெரிய பன்னெல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்ல. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்கட்ஸு, அதுக்கப்புறம் டோனட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா கூட டோனட்ஸ் வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஸோ இத பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு. டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்லயும் இருந்துச்சு. ஸோ வந்து நீங்க 3 to 4 மெம்பர்ஸ் வந்திருந்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச வெரைட்டீஸ வந்து இதில வந்து பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேக்லாம் நெறைய இருந்தனால, கேக் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அப்புறம் வந்து நெறைய இந்த மாதிரி ஹேப்பி பர்த்டே இந்த மாதிரி
அதுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஐட்டம்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல பேக்கரி தவிர நிறைய ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து இருந்துச்சுன்னு. ஸோ இது வந்து சவுத் சைடு இல்லைனா நார்த் சைடு இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் ஸோ அதெல்லாம் சாப்பிட்ணுன்னா கூட இங்கே அவைலபிளாக வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்சல் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான்வெஜ் கவுண்டரும் வந்து இருந்துச்சு. அங்கேயே வந்து வேறு குட்டி ஷாப்பெல்லாம் கூட இருந்துச்சு. நீங்கள் அங்கே வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு ஸோ இதெல்லாம் கூட வாங்குறதுக்கு கூட வந்து ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து லோக்கலாக இருக்கீங்கன்னா வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து போகலாம். நாங்கள் வந்து அந்த சைட்லாம் வந்து போய் வந்து பார்க்கல. ஸோ அப்படி எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து பில் போடலாம் அப்படின்னு சொல்லி பில் கவுண்டரில் போய் நின்னோம். நீங்கள் வந்து 8 to 10 ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் கவுண்டர்லேயே வந்து பில் போட்டுட்டு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட்ஸ்லாம் கூட இந்த மாதிரி பல்காக வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பாக்கெட்டட் சாக்லேட்ஸ் வந்து நிறைய வாங்கணும், அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வாங்கினா இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி சாக்லேட்ஸை வந்து பல்காக பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால் அதையும் ஷூட் பண்ணி உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்கேட், அதுக்கப்புறம் டெய்ரி மில்க் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபெரரி ரோச்சர் ஸோ இதெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபெரரி ரோச்சர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது 125 ருபீஸ் பேக்கெட் வந்து 112 ருபீஸ் கிட்ட போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ்லாம் வந்து வேரியஸ் வெரைட்டிஸில் வந்து வச்சுருந்தாங்க. அதை தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய புட்டிங் கேக்ஸ்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் வந்து கேரட் புட்டிங், இந்த மாதிரி நிறைய புட்டிங் கேக்ஸ் வந்து வேரியஸ் வெரைட்டிஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதையும் வாங்கிட்டு கூட நீங்கள் மேலே வந்து உட்காந்து வந்து நீங்கள் ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். எத்தனை பேருக்கு வந்து கேக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கேக் லவர் இல்லைன்னா வந்து சாக்லேட் லவராக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் விசிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் கவுண்டரும் கூட இருந்துச்சு. ஸோ ஆஃபரில் கூட நிறைய ஐஸ்கிரீம்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கின் ராபின்ஸில் தான் வந்து அந்த மாதிரி ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் கோன் ஐஸ் அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா கோன்ஸ்லாம் கூட வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் பட்டர்ஸ்காட்ச், வெனிலா, மேங்கோ இந்த மாதிரி வந்து அவைலபிளாக வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே வந்து நிறைய வந்து சமோசாஸ், அதுக்கப்புறம் வந்து பரோட்டா இந்த மாதிரி வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து ஐ திங்க் இதை வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக வந்து நீங்கள் வாங்கி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கசாட்டா வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்யூஷன் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் கவுண்டர்லேயே வந்து பில் போட்டனால வேகமாக வந்து பில் போட்டுட்டோம். பில் போட்டுட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து 3rd ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லி 3rd ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து ஸோ எஸ்கலேட்டர் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் லிஃப்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அது மட்டும் நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து லிஃப்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பெரியவங்க எல்லாருமே. ஸோ அதனால் வந்து லிஃப்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து ஆகுது. இவங்க வந்து எப்படி போட்டிருந்தாங்க, லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர், லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கிறது லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் வந்து அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம பார்த்தோன்னா இப்போ செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட் பிராண்ட் ஷாப்ஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பீஸா ஹட் இருந்துச்சு, டாமினோஸ் இருந்துச்சு, கேஎஃப்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் ஷாப்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டைனிங் ஸ்பாட்டுமே வந்து ரொம்ப பெருசாக வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து வந்திருந்தா கூட நீங்கள் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு. பட் என்னென்னா வந்து கூட்டமாக வந்து இருந்துச்சு. நாங்களே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து கிடச்சிது. ஸோ டைனிங் ஸ்பாட்டை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேருந்து பார்க்குறதுக்கு மால் வந்து சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங்ஸ்லாம் கூட வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்றனால செம்மையாக வந்து கால் வலிச்சிருச்சு. ஸோ எப்படா நான் வாங்கின கேக்கை சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து இந்த கேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ வந்து கடைசியில் வந்து கஷ்டப்பட்டு அந்த கேக்கை வந்து நான் வந்து பிரிச்சுட்டேன். நான் வாங்கியிருந்தது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர். ஸோ அந்த கேக் தான் வந்து இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 75 கிட்ட போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஜ் பப்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல. பட் வந்து 22 25 அந்த ப்ரைஸ் தான். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஓகே, அப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம். பட் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வந்து கேக் வந்து ஓரளவு நல்லாவே இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி ஸ்குவீஸ் ஜூஸ் பார்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, மஸ்மெலான் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மஸ்மெலான் ஜூஸ் வந்து ₹93. நான் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணல. ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் என் கூட வந்தவங்க மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஓரளவு நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, நாட் பேட்ன்னு சொல்லலாம். அப்போதைக்கு வந்து குடிச்சிக்கலாம். பட் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு குடிச்சு முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு அப்போ தான் வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம், ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படி சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஜூடியோ போகலாமா, ட்ரெண்ட்ஸ் போகலாமா, இல்லைனா ஆர்என்பி போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து இருந்தோம். ஸோ அப்படியே வந்து ஒரு ஷாப்பாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். இயர் எண்டுங்கிறனால நிறைய ஆஃபர் வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, திருநெல்வேலியில் வந்து ஜூடியோ தான் இல்லை. ஸோ அதனால் ஜூடியோ விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜூடியோ ஷாப்பை தான் வந்து நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருந்தோம். மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து பை 2 கெட் 1 ஃப்ரீ, அதுக்கப்புறம் அரௌண்ட் 30% ஆஃபர் இந்த மாதிரிலாம் கூட போட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படியே மாலை வந்து சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் வந்து என்னென்ன ஷாப்பில் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படி சொல்லி சும்மா வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம். நிறைய கூட்டமாக வந்துருந்துச்சு ஷாப்ஸ்லேயுமே வந்து. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் ஷாப்ஸ்லாம் கூட வந்து இந்த மாதிரி மிடில் வந்து போட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஃபைனலி வந்து ட்ரெண்ட்ஸ் போகலாமா இல்லைனா வந்து ஜூடியோ போகலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு கடைசியில் வந்து ஜூடியோ போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்கள் வந்து ஜூடியோக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஜூடியோ வந்து சென்னையில் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி போட்டிருக்க இந்த டாப்ஸ் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ஜூடியோவில் தான் வந்து எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த பிளாக் கலர் செக்ஷன் குர்தாஸ் இருக்க செக்ஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து கண்ணை வந்து பறிச்சுது. ஸோ அங்கே வந்து ஒரு சில குர்தாஸ்லாம் எடுத்து சும்மா வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த குர்தாஸ் எல்லாமே பிளாக் கலரில் வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு குர்தா மட்டும் பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதை ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லி இதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். நான் காட்டின எல்லா குர்தாஸுமே அதில் இருக்கிறது எல்லாமே $399. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ரேக்லலாம் போட்டிருந்தது எல்லாமே $799, $899 அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி வந்து சைட் ஸ்லிட் குர்தாஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அம்பர்லா கட்டை விட. எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நீங்கள் அம்பர்லா கட் குர்தாஸ் வந்து போடுவீங்கன்னா அது கூட நிறைய வெரைட்டிஸில் வந்து அவைலபிளாக வந்து இருந்துச்சு. நான் இந்த தடவை மோஸ்ட்லி பார்த்ததில் ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் தான் வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்று ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் இருக்குது, இல்லைனா வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிளாக் கலர் வெரைட்டிஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக அவைலபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைனா என் கண்ணுக்கு அப்படி தோணுச்சா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஜூடியோவில் வந்து ட்ரெஸ் வெரைட்டிஸ் தாண்டியுமே வந்து நிறைய ஆக்சசரிஸும் கூட வந்து சூப்பராக வந்து இருக்கும். இல்லைனா வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வாங்கலாம். ஏதாவது ஐ மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் அதெல்லாம் கூட வந்து இருந்துச்சு. நான் வாங்கணும்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு வந்து டைம் இல்லை. இங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன், வேறு ஷாப்ஸ்லாம் விசிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து வேணுங்கிற ஒரு ஃபியூ குர்தாஸ் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜூடியோவில் போனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது வந்து ஃபுட்வேர்ஸ். நிறைய ஃபுட்வேர்ஸும் கூட வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஓரளவு அஃபோர்டபுள் காஸ்ட்லியும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சில ஃபுட்வேர்ஸ் வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பர்ஃப்யூம்ஸ், ஆக்சசரிஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ஜூடியோ வந்து போயிருந்தது இல்லைன்னா செக் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். நான் பிக் பண்ண ஒரு சில குர்தாஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் பெருசாக எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த குர்தா மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இதை ஒன்றை மட்டும் நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து கரெக்ட் ஃபிட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இதை பிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நிறைய ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஷூஸ்லாம் கூட வந்து நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த ஒரு குர்தாவை மட்டும் எடுத்து பில் போடலான்னு சொல்லி பில் போட்டுட்டோம். பில் போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா ஆர்என்பி ஷாப் இருந்துச்சு. ஸோ ஆர்என்பி வந்து சென்னையில் வந்து கிடையாது, பெங்களூரில் தான் உண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா அப்பேரல்ஸ்லேயுமே வந்து 30% ஆஃபர் கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து விசிட் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூடியோவில் வந்து நிறைய துணியெல்லாம் வந்து கலைஞ்சு இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய குர்தாஸ்லாம் வந்து ஜூடியோவில் கொஞ்சம் கசங்கி போயிருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம புதுசாக வந்து இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னா ஒரு குர்தா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ளூ கலரில். ஸோ அதை வந்து எடுத்து வந்து பிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு சில அப்பேரல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து ஆஃபீஸ் வேறு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கல. இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதை வந்து நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ப்ளூ கலர் மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லி திருப்பி ஒரு தடவை வந்து ட்ரையல் வந்து நான் பார்த்துக்கிட்டேன்.
ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த ப்ளூ கலர் குர்த்தா மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அத வந்து நான் பில் போட்டுக்கிட்டேன். பில் போட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு லூலு அந்த ஃபேஷன் ஸ்டோரையும் விசிட் பண்ணணும்னு ஆசை. பட் வந்து டைம் இல்ல. ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கே வந்து 8:30 கிட்ட ஆயிருச்சு. ஸோ வேறு என்ன ஷாப்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா சைடில் லுக்கின் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி போனோம். போயிட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து சாப்பிடலாம். டின்னர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி ஓகே சொல்லி திருப்பியும் வந்து 3rd ஃப்ளோர் வந்து வந்துட்டோம். ஐ மீன் 2nd ஃப்ளோர். இங்க வந்து நெறைய ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இந்த கடைக்கு தான் வந்து நாங்க விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்க மட்டும் தான் வந்து தோசா ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்க வந்து நான் வந்து ரவா தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில தான் இருந்துச்சு. அரவுண்ட் 150 கிட்ட போட்டுருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் டைம் வந்து 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்க மெட்ரோல தான் போணும். ஸோ அதனால கிளம்பிட்டோம். இந்த மாதிரி பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சு. மார்னிங் விட நைட் பார்க்குறதுக்கு வந்து மால் வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் பார்த்தாலே வந்து செம்ம ஹாப்பியா எப்போதுமே வந்து ஃபீல் பண்ணுவேன். நெறைய சீரியல் பல்ப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அத தான் உங்களோட வந்து ஷூட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி லைட்டிங் செட்டப்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாங்க லூலு மால்லேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். ஆட்டோஸ் வந்து வாசல்லே வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஸோ வந்து கேப் போட்டாலோ, இல்லைனா ஆட்டோ போட்டாலோ டைம் ஆகும்னு சொல்லி, ஸோ அந்த ஆட்டோவே புடிச்சிட்டு வந்து நாங்க வந்து கெளம்பிட்டோம். நைட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கு, அந்த இடம். நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இரண்ட எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.